ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் இல்லாமலே உண்டானது எதுவும் உண்டாகவில்லை. அவரிடத்தில் ஜீவன் இருந்தது. ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அதை புரிந்து கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் மூலமாய் எல்லாரும் விசுவாசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அனைவருக்கும் ஒளி தரும் மெய்யான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டானாலும் உலகம் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானதோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது பிறக்காமல் தேவனாலே பிறந்தார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமையாக இருந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தது. நாம் அந்த சத்தியத்தில் இருப்போமாக.